ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டூ மை யூடியூப் சேனல். என்னுடைய பேரு ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் ஃபண்டமெண்டல்ஸ்ல ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் அப்படின்ற ஒரு ரூம் தான் வந்து பார்க்க போறோம். எதுலருந்துன்னா ட்ரையாக்மி பிளாட்ஃபார்ம்லருந்து. ஸோ என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, tryacme.com வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ, இதில உங்களுக்கு யூசர் அக்கவுண்ட்ஸ் இல்லன்னா ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் காஸ்ட் ஃப்ரீ. பட் சில ரூம்ஸ் வந்து அக்சஸ் பண்றதுக்கு வந்து விஐபி சப்ஸ்கிரிப்ஷன் மாரி கேட்பாங்க. லைக் $10 நீங்க அது பே பண்ணீங்கன்னா அக்சஸ் ஆகும். ஈவன் நம்ம இப்போ பண்ற வெப் ஃபண்டமெண்டல்ஸ் ரூமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே சப்ஸ்கிரைபர்க்கு மட்டும் தான் அக்சஸபிளா இருக்கு. பட் ஸ்டில் லைக் யூ கேன் பே இட். பட் இட்ஸ் வொர்த் இட்ன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க பண்ற அந்த ₹1000மே வந்து ஒரு வொர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ட்ரை இட் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம வெப் ஃபண்டமெண்டல்ஸ்ல ஆல்ரெடி 3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து தனியா இருக்கு என்னோட சேனல்ல போய் பாருங்க. தென் இப்போ ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் ரூம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் அப்டின்னா என்னது அப்டின்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஆ ஃபர்ஸ்ட்டு நீங்க அந்த லாகின் மெக்கானிசம் வந்து எப்படி வொர்க் ஆகுதுன்னு தெரியணும். அந்த அப்ளிகேஷன் லாஜிக் எப்படி வொர்க் ஆகுதுன்னு தெரியும். ஸோ அது தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால அந்த லாஜிக்க வந்து பிரேக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் ரூம்லயுமே வந்து எப்படி வந்து ஒரு லாகின்ஸ வந்து டிஃபீட் பண்றது, தென் ஈவன் அந்த லாகின வந்து டிஃபீட் பண்ணி எப்படி வந்து உங்களுக்கு அன்இன்டரப்டட் லாகின்ஸ் லைக் அன்ஆத்தரைஸ்ட் லாகின்ஸ்க்குள்ளார போகுறது ஆர் அன்ஆத்தரைஸ்ட் அக்கவுண்ட்ஸ்க்குள்ளார போகுறது, அத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இது வந்து முழுக்க, முழுக்க ஒரு லேர்னிங் பர்ப்பஸுக்கானது. ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸுக்கான வீடியோ இது. ஓகேவா? ஸோ நீங்க இந்த மாரி ஒரு அப்ளிகேஷன வந்து நீங்க டெஸ்ட் பண்றீங்க அப்டின்னா, நீங்க வந்து பக் பவுண்டரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஒரு அப்ளிகேஷனுக்கு நீங்க டெஸ்ட் பண்ணலாம். ஆர் அந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிள் டிஸ்க்ளோஷர் பாலிசி வச்சிருந்தாங்க அப்டின்னா, அந்த அப்ளிகேஷன்ஸ வந்து நீங்க டெஸ்ட் பண்ணலாம். பிளஸ் நீங்க ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல வொர்க் பண்றீங்க. ஒரு என்டிஏ சைன் பண்ணியிருக்கீங்க உங்க கிளையண்ட் கூடனா, அந்த அப்ளிகேஷன்ஸ நீங்க டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து லீகலா உங்களுக்கு பெர்மிஷன் உள்ளது. ஸோ பெர்மிஷன் இல்லாத ஏதாவது இன்டர்நெட்ல நீங்க பார்க்குற வெப்சைட்டுக்கு இந்த மாரி ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் பண்ணி ஏதாவது ஆச்சு அப்டின்னா, ஐ வோன்ட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். ஓகேங்களா? ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸுக்கானது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க இந்த பிரீஃப் அப்டின்ற ஒரு டாஸ்க் 1 வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு மெஷின் வந்து குடுத்துருப்பாங்க. அத ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் அதுதான் வந்து ஒரு வெப் சர்வர். அதுல ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுது. ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஐபிய காப்பி பண்ணி உங்க காலி மெஷின்ல போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ, இந்த பர்ட்டிகுலர் சேலஞ்சுல நம்ம என்ன கத்துக்க போறோம்னா, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் பைபாஸ். ஒரு பிகினருக்கு என்ன தேவையோ அதுக்கான விஷயங்கள் தான் நம்ம இங்க கத்துக்க போறோம். நாட் அட்வான்ஸ் லெவல். ஓகேவா? ஸோ இத மிஷன ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, இங்க கம்ப்ளீட்ன்னு குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஐபி நீங்க காப்பி பண்ணீங்கல்ல, ஸோ இத காப்பி பண்ணி டைரக்ட்டா உங்க காலி மெஷினுக்கு போயிடுங்க. நான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் விபிஎன் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னோட ட்ரை ஆக்மி கனெக்ஷன் பேக் வச்சுட்டு ஸோ, இதுல உங்க ப்ரௌசர்ல போயிட்டு இந்த பர்ட்டிகுலர் ஐபிய வந்து குடுத்து பாருங்க. அதுல ஏதாவது வெப் சர்வர் ஆர் வெப் அப்ளிகேஷன் ரன் ஆகுதான்னு. ஓகேவா? ஸோ, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டாஸ்க்ல உள்ள அதே அப்ளிகேஷன் தான் இதுலயும் ரன் ஆகுது. இந்த அப்ளிகேஷன்ல தான் நம்ம பென் டெஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ பேக் டூ ட்ரையாக்மி ரூம். ஸோ, இதுல என்ன குடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து நீங்க வந்து யூசர் நேம் எனுமரேஷன் பண்ணணும் அப்டிங்கிறாங்க. ஸோ, இவங்க வந்து ஒரு சைன் அப் ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு எப்பயுமே நீங்க அ ஒரு லாகின் ஃபார்மோ, இல்ல சைன் அப் ஃபார்மோ, ரீசெட் பாஸ்வேர்ட் இதெல்லாம் நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி, அந்த அப்ளிகேஷனோட லாஜிக் எப்படி வொர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியணும். அது யூசுவலான லாஜிக்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் தான் அதுக்கான டெஸ்ட் கேஸஸ் வந்து நீங்க எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இங்க வந்து ஒரு கஸ்டமர் சைன் அப் வந்து கேட்கறாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு டம்மியா வந்து ஒரு அக்கவுண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ சைபர் ஆடம் அப்படின்னு போடுறேன். இமெயில் அட்ரஸ் வந்து cyberadam@youtube.com அப்படின்னு நான் குடுக்குறேன். தென் பாஸ்வேர்டுமே வந்து ஜஸ்ட் இதே நான் கிரியேட் பண்றேன். எடுத்துக்குதான்னு பார்க்கலாம். அண்ட் சைன் அப். ஓகேவா? ஸோ இங்க நீங்க சைன் அப் குடுத்தோனே என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சைன் அப் பண்ணும்போது, அதுல என்ன இஷ்யூஸ் இருந்ததுன்னு நீங்க கவனிச்சீங்களா கரெக்ட்டா? ஸோ இமெயில் அட்ரஸ் எல்லாமே ஓகே தான். பாஸ்வேர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இமெயில் அட்ரஸயே வந்து பாஸ்வேர்டா எடுத்துக்கிச்சு. ஈவன் அதுமே வந்து ஒரு வல்னரபிலிட்டி தான். ஓகேவா? என்னதான் வந்து இமெயில் அட்ரஸ்ல அ ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டர், ஸ்பெஷல் சிம்பல்ஸ் எல்லாமே இருந்தாலும், ஒரு அப்ளிகேஷன் வந்து அ அந்த யூசரோட ஆக்சுவல் யூசர் நேமையும், இமெயில் அட்ரஸையும் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? தென் இன்னொரு இஷ்யூ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணோனே வந்து பார்த்தீங்கன்னா, வெரிஃபிகேஷன் இமெயில் வந்து அந்த யூசருக்கு வந்து போகணும். அவரோட இமெயில் ஐடில. பட் இங்க அது எதுவுமே போகல. பிகாஸ் இது வந்து ஒரு வல்னரபிள் அப்ளிகேஷன்னால, டைரக்ட்டா நமக்கு சைன் அப் ஆயிட்டு உள்ளார போயிடுச்சு. ஓகேவா? ஸோ, இப்ப நம்ம கஸ்டமர் டேஷ்போர்டுக்குள்ளார வந்துட்டோம். இதுதான் வந்து ஆக்சுவலான ஒரு சைன் அப் ஆப்ஷனுக்கான பிஹேவியர் லைக் ஆத்தென்டிகேஷன் பிஹேவியர். ஓகேவா? ஸோ, இதுல என்னென்னலாம் இருக்கு நீங்க ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. சப்போர்ட் டிக்கெட் இருக்கு. யுவர் அக்கவுண்ட்ன்னு இருக்கு. ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம கிரியேட் பண்ணது வந்து cyberadam@youtube.com. பட் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் குடுத்திருக்கு. customer.smeitsupport.thm அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டிக்கெட்டிங் சிஸ்டம் மாரி இருக்கு இந்த அப்ளிகேஷன். ஸோ யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் டிக்கெட் அண்ட் டூ இட். அப்புறம் யுவர் அக்கவுண்ட்ல நார்மலா ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்ல என்னென்ன இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. தென் லாக் அவுட் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் லாக் அவுட் பண்ணிர்றேன். இதுதான் வந்து சைன் அப் ஆப்ஷனோட ஒரு மெக்கானிசம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, லாகின் ஃபார்ம் இருக்கு. ஸோ லாகின் ஃபார்ம்ல நம்ம என்னென்ன டெஸ்ட் பண்ணோம், டிஃபால்ட் கிரெடென்ஷியல்ஸு, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ நான் காமனா வந்து லைக் டிஃபால்ட் பாஸ்வேர்ட்ஸ்லாம் குடுத்து பார்க்குறேன். அக்செப்ட் பண்ணுதான்னு பார்ப்போம். அட்மின்னு குடுத்து லாகின் குடுக்குறேன். ஸோ இதோட ஜெனரிக் மெசேஜ் என்ன வருதுன்னு பார்ப்போம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்வாலிட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் காம்பினேஷன் அப்படின்னு வந்து வருது. ஓகேவா? ஸோ இதுல இத வச்சு நம்ம யூசர் நேம் எனுமரேஷன் பண்ண முடியுமா? அப்படின்னு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். தென் நமக்கு ஒரு வேலிடான யூசர் நேம்ஸ் கிடைச்சுச்சு இந்த மெசேஜ் மூலியமா அப்படின்னா, லைக் வி கேன் ஏபிள் டூ டூ அ ப்ரூட் ஃபோர்ஸ் அகைன்ஸ்ட் த லாகின். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெட் பாஸ்வேர்ட் இருக்கு. இதுவுமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போறோம். லைக் நீங்க ஒரு ரேண்டமான இமெயில் ஐடி குடுத்து, அதுக்கு வர மெசேஜ் வெர்போஸ் மெசேஜ் என்ன? அப்புறம் யூசுவலா லைக் ரேண்டமா குடுக்குற இமெயில் லைக் வேலிட் அண்ட் இன்வேலிட் அட்டெம்ப்ட்ஸ் 2மே நீங்க ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கேத்த மாரி நீங்க டெஸ்ட் கேஸ் எழுதுற மாரி இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம யூசர் நேம் எனுமரேஷன் வந்து பார்த்துடலாம். ஐ ஜஸ்ட் வாக் யூ த்ரூ தி அப்ளிகேஷன் சோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். அதனால தான் இந்த வாக் த்ரூ வந்து பண்ணேன். இப்ப வந்து டைரக்ட்டா யூசர் நேம் எனுமரேஷன் போட்டுறலாம். இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, if you're starting entering username admin and fill a fake form and it will show username is already exist அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நீங்க மெஷினுக்கு போய்க்கோங்க. இதுல வந்து ஐ கெஸ் சைன் அப் ஃபார்ம்ன்னு நெனைக்கிறேன். டைரக்ட்டா நீங்க சைன் அப் ஃபார்முக்கு போயிடணும். அதுதான் இப்ப டெஸ்ட் பண்ண போறோம். அதுல தான் யூசர் நேம் எனுமரேஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்க போறோம். பட் லாகின் ஃபார்ம்ல நம்ம பார்த்த வரைக்கும் இன்வாலிட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு ஜெனரிக் மெசேஜ் தான் வந்தது. ஸோ இதுல வந்து அட்மின் அப்படின்ற ஒரு யூசர் வச்சு நீங்க சைன் அப் பண்ண சொல்றாங்க. ஸோ நீங்க ரேண்டமான இமெயில் ஐடி குடுத்துக்கோங்க. ரேண்டமான பாஸ்வேர்ட் குடுத்துக்கோங்க. அதெல்லாம் கவலை இல்ல. பட் அப்ளிகேஷன் வந்து எத வேலிடேட் பண்ணுதுன்னா, யூசர் நேம் இருக்காரா இல்லையா? இந்த பர்ட்டிகுலர் யூசர் நேம்ல ஏதோ அக்கவுண்ட்ஸ் இருக்கா இல்லையா? அப்படின்னு கேட்குது. ஸோ நான் அட்மின்னு குடுத்தோனே இது என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் வித் திஸ் யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு வந்தது. விச் மீன்ஸ் அட்மின் அப்படின்ற அக்கவுண்ட் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நீங்க மறுபடியும் அதே அக்கவுண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ இந்த மெசேஜ் வச்சே நம்ம ஒரு யூசர் நேம் எனுமரேஷன் அட்டெம்ப்ட் வந்து பண்ணலாம். ஓகேவா? அது எப்படின்னு நான் இங்க காமிக்கிறேன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பஃப் டூல் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்ல பார்த்தோம். பஃப் டூல் வந்து எதுக்கு பயன்படும்னா, டைரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸிங்க்கு பயன்படும் அப்படின்னு சொன்னோம். ஈவன் இத வச்சு நம்ம யூசர் நேம் எனுமரேஷன் பண்ணலாம், பாஸ்வேர்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணலாம். லைக் என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பஃப் டூல் யூஸ் பண்ணி இவங்க வந்து ஒரு வேர்ட் லிஸ்ட் வந்து பயன்படுத்துறாங்க. செக் லிஸ்ட்ல யூசர் நேம் அப்படின்ற ஒரு வேர்ட் லிஸ்ட்ல பயன்படுத்துறாங்க. ஸோ வேர்ட் லிஸ்ட்ங்கிறது ஒரு ரேண்டமான ரேண்டம்னு சொல்ல முடியாது. ஒரு நெறைய வேர்ட் லிஸ்ட் இருக்கும் அதுல. அ சாரி ஒன் செகண்ட் நான் சொல்றேன். செக் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செக் லிஸ்ட்ல அ செக் லிஸ்ட் எதுக்கு பயன்படும்னா, பாஸ்வேர்ட்ஸ், யூசர் நேம்ஸ், டி லைக் டிஃபால்ட் கிரெடென்ஷியல்ஸ் இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுல அவங்க சொல்றது வந்து இந்த பர்ட்டிகுலர் நேம்ஸ் டாட் டிஎக்ஸ்டி தான். ஸோ இதுல வந்து எல்லா வகையான நேம்ஸும் இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 1 டூ மோர் தென் 1,77 யூசர் நேம்ஸ் இருக்கு. ஸோ இந்த யூசர் நேம் லிஸ்ட்ட வச்சு இந்த பர்ட்டிகுலர் லாகின் பேஜ் ஆர் சைன் அப் பேஜ் வந்து நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண போறோம். ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி லைக் இதுல எது வந்து வேலிடான யூசர் நேம் அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த வேர்ட் லிஸ்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு என்ன ரெக்வெஸ்ட் யூஸ் பண்ண போறீங்க? போஸ்ட் ரெக்வெஸ்ட் யூஸ் பண்ண போறீங்களா? அப்படின்னு போட்டுக்கோங்க. பிகாஸ் இந்த ஃபார்ம் எப்படி வொர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும். அதுக்கு நீங்க ஈவன் நீங்க அ பர்ப் சூட் கூட பயன்படுத்தலாம். பர்ப் சூட் பயன்படுத்தி அந்த ரெக்வெஸ்ட் எப்படி போகுது, என்ன ஃபார்ம் வந்து போகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இங்க ஃபாக்ஸி ப்ராக்ஸி வந்து ஆன் பண்ணிக்கிறேன். அண்ட் பர்ப்புமே ரன் ஆகுது பேரலலா. ஸோ நான் அதே இமெயில் ஐடி வந்து குடுக்குறேன். admin@youtube.com பாஸ்வேர்ட் குடுத்துட்டு சைன் அப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதே ரெக்வெஸ்ட் இப்ப வந்து பர்ப் சூட்டுக்கு வந்து போயிருக்கும். ப்ராக்ஸி HTTP ஹிஸ்டரியில வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
இன்னும் கொஞ்சம் பெருசாக்குனா உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் மெசேஜ் எடிட்டர்ல போயிட்டு சைஸ் வந்து 14ன்னு வச்சுக்கிறேன். ஸோ தட் இட் வில் பி மோர் விசிபிள் ஃபார் யூ. ஸோ ஈவன் இத நீங்க ரிப்பீட்டர்ல கூட போட்டுக்கலாம். இன்னும் தெளிவா தெரியணும்னா. ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் வந்து அட்மின் பாஸ் ஆகுது. இமெயில் வந்து அ நம்ம குடுத்த வேல்யூ admin@youtube.com, password@youtube.com, சி பாஸ்வேர்டுன்னு போது விச் மீன்ஸ் கன்ஃபர்ம் பாஸ்வேர்ட் இதெல்லாம் தான் போஸ்ட் டேட்டால போகுது. அண்ட் இது வந்து ஒரு போஸ்ட் ரிக்வெஸ்ட் பிகாஸ் நீங்க ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணீங்க அப்டின்னா, அது வந்து போஸ்ட் ரிக்வெஸ்ட்ல தான் போகணும். தட் இஸ் தி வேலிட் HTTP மெத்தட். அண்ட் ஈவன் இத பத்தி நம்ம HTTP இன் டீட்டெயில் அப்டின்ற ஒரு வீடியோலயுமே பார்த்தோம். ஓகேவா? ஸோ இது என்ன பார்த்து அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க கன்டென்ட் டைப் எக்ஸ் WWW ஃபார்ம் யூஆர்எல் என்கோடர் அப்படின்ற ஒரு கன்டென்ட் டைப்பும் பாஸ் ஆகும். பிகாஸ் இது பாஸ் ஆனா மட்டும் தான் வெப் சர்வருக்கு தெரியும் நீங்க வந்து ஒரு ஃபார்ம வந்து சப்மிட் பண்றீங்க அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இப்படிதான் ஆக்சுவல் ரெக்வெஸ்ட் வந்து போகுது. இதுதான் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இதே மெத்தட வச்சு தான் இந்த ஃபப் கமாண்டுமே இவங்க கிரியேட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ போஸ்ட் ரெக்வெஸ்ட்ல -dங்கிறது இந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் சி பாஸ்வேர்ட் இந்த அட்ரஸ் இங்க போச்சுங்களா? ஸோ இதே தான் இங்க போகுது. அதே தான் அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ இங்க நம்ம எந்த பாராமீட்டர வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறோம் அப்டின்னா, யூசர் நேம் பாராமீட்டர். பிகாஸ் நமக்கு லிஸ்ட் ஆஃப் யூசர் நேம் வந்து நமக்கு கிடைக்கணும். தென் கன்டென்ட் டைப் நமக்கு தெரியும். அண்ட் விச் யூஆர்எல் இதுதான் அந்த சைன் அப் யூஆர்எல். அப்புறம் எம்ஆர்ங்கிறது எந்த பர்ட்டிகுலர் என்ன சொல்றது? எந்த ஆர்குமென்ட் வந்து உங்களுக்கு திரும்ப வருது அப்ளிகேஷன்லேருந்து அப்படின்னு பார்த்தப்போ யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஸோ எந்தெந்த யூசர் நேம்லாம் குடுத்தா நமக்கு யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ன்னு வருதோ, அந்த கமாண்ட வந்து குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே கமாண்ட இப்ப நம்ம ட்ரை பண்ண போறோம். ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. இதுல ஆல்ரெடி என்னோட மெஷின்ல வந்து செக் லிஸ்ட் வந்து இருக்கு. நான் போன வீடியோல தான் டவுன்லோட் பண்ணேன்னு நெனைக்கிறேன். சிடி யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட் அப்படின்னு குடுத்து எல்எஸ் குடுங்க. ஸோ செக் லிஸ்ட் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி கிட் க்ளோன் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அவங்க குடுத்த அதே பாராமீட்டர நான் குடுத்து இங்க ஃபர்ஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஸோ என்டர் குடுங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் யூசர் நேம் வந்து அட்மின் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த யூசர் வந்து எக்ஸிஸ்ட்டா இருக்குன்னு. ஸோ இந்த மாரி நெறைய லைக் 1,177 யூசர்ஸ் வந்து இது ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி குடுக்கும். ஸோ இத வந்து நீங்க என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட் பஃப் மூலியமாவும் பண்ணலாம். அப்படி இல்லன்னா பர்ப் சூட் வச்சிருந்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் போஸ்ட் ரெக்வெஸ்ட்ட இன்ட்ரூடருக்கு அனுப்பிச்சுட்டு, இன்ட்ரூடர்லருந்து போயிட்டு நீங்க இத செலக்ட் பண்ற மாரி இருக்கும். லைக் இந்த பர்ட்டிகுலர் பாராமீட்டர் இது ஆல்ரெடி நான் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணதுனால ஆல்ரெடி செலக்ட் ஆயிடுச்சு. அப்படி இல்லன்னா, நீங்க என்ன பண்ற மாரி இருக்கும்னா, லைக் கிளியர் அப்படின்னு குடுத்துறணும். கிளியர்ன்னு குடுத்துட்டு அண்ட் நீங்க எந்த பாஸ்வேர்ட் லிஸ்ட்ட வந்து ஆட் பண்ண போறீங்களோ, இங்க குடுத்துறணும். ஓகேவா? இங்க குடுத்துட்டு ஸ்டார்ட் அட்டாக் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இப்போ இங்க நடக்கிறது இந்த பஃப்ல நடக்கிறது வந்து உங்களுக்கு இங்க பர்ப்லயே முடிச்சிரும். ஓகேவா? பட் வென் ஐ சீ இட் பர்ப் கம்யூனிட்டி எடிஷன் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். பர்ப் ப்ரோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே இருக்கும். ஸோ பர்ப் ப்ரொஃபஷனல் எடிஷன் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க அத ட்ரை பண்ணலாம். ஸோ பட் ப்ரோவையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஃப்போட ரிசல்ட்ஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, 1,177 ஒரு வேர்ட் லிஸ்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள முடிஞ்சிருச்சு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 53 செகண்ட்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஸோ நமக்கு என்னென்ன யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் யூசர் நேம்ஸ்லாம் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட், அட்மின், சைமன் அண்ட் ஸ்டீவ். ஓகேவா? இத நீங்க ஒரு நோட்பேட்ல வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த நெக்ஸ்ட் அப்கமிங் சேலஞ்சஸ். ஸோ யூசர் நேம்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு போட்டு அட்மின், ரோபாட், சைமன் அண்ட் ஸ்டீவ். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைச்ச யூசர் நேம்ஸ். ஸோ இப்போ பேக் டூ ட்ரையாக்மே இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என்னென்ன யூசர் நேம்ஸ்லாம் ஸ்டார்ட்டிங் வித் இந்த லெட்டர்ல கிடைச்சிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அட்மின தவிர மீதி உள்ள யூசர் நேம்ஸ தான் கேட்குறாங்க. ஸோ இங்க சைமன் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் யூசர் நேம்னு நெனைக்கிறேன். சைமன், ஸ்டீவ் அண்ட் ரோபாட். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து முடிச்சுட்டோம். 2வது டாஸ்க் வந்து என்ன அப்டின்னா, ஸோ அதே ஃபப் கமாண்ட் தான். பட் உங்களுக்கு இப்போ வேலிடான யூசர் நேம் கிடைச்சதுல்ல, அதெல்லாம் வந்து ஒரு வேர்ட் லிஸ்ட்ல வச்சுட்டு என்ன பண்ண போறீங்கன்னா, பாஸ்வேர்ட் பாராமீட்டர்ல வந்து ஒரு வேர்ட் லிஸ்ட்ட வந்து பாஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? 10 மில்லியன் பாஸ்வேர்ட் லிஸ்ட். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, செக் லிஸ்ட்ல பாஸ்வேர்ட் அப்டின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுல காமன் கிரெடென்ஷியல்ஸ்ல 10 மில்லியன் பாஸ்வேர்ட் லிஸ்ட் அப்டின்னு இருக்கும். 10 மில்லியன். ஸோ இமேஜின் எவ்ளோ பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும்னு. ஈவன் நீங்க இதிலே போயிட்டு கூட பார்க்கலாம். ஸோ காமன் பாஸ்வேர்ட்ஸ்
பாஸ்வேர்ட்ஸ்ல ஐ கெஸ் காமன் கிரெடென்ஷியல்ஸ் 10 மில்லியன் டாப் 100 அப்படின்னு இருக்கலாம். 10 மில்லியன் டாப் 100 ஓகே. அப்பனா கம்மியா தான் இருக்கும். 10 மில்லியன் பாஸ்வேர்ட் லிஸ்ட் டாப் 100 ஓகே. 10 மில்லியன் பாஸ்வேர்ட்ஸ்ல டாப் 100 அப்படின்ற ஒரு 100 பாஸ்வேர்ட்ஸ் இருக்கு. இந்த 100 பாஸ்வேர்ட்ஸையும் நமக்கு கிடைச்ச யூசர் லிஸ்ட்ட வச்சு ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண போறோம் அந்த சைன் அப்ல. ஓகேவா? ஓகே, சைன் அப்ல கிடையாது. சாரி, சாரி. ஆக்சுவலி லாகின் ஃபார்ம்ல உங்களுக்கு அந்த ஜெனரிக் மெசேஜ் வரல. இன்வாலிட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தான் வந்தது. சைன் அப்ல மட்டும் தான் யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அதுலேருந்து வேலிட் கிரெடென்ஷியல்ஸ் எடுத்து லாகின் ஃபார்ம்ல வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்றாங்க. பட் ஒன் மோர் திங், நீங்க எப்பயுமே ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணும்போது இந்த லாகின் ஃபார்ம்ல அக்கவுண்ட் லாக் அவுட் மெக்கானிசம் இருக்கா இல்லையான்னு நீங்க செக் பண்ணிட்டு தான் இந்த பர்ட்டிகுலர் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்க பண்ணணும். பிகாஸ் அக்கவுண்ட் லாக் அவுட் இருந்ததுன்னா அதுக்கு வந்து வேற ஒரு டெஸ்ட் கேஸ் இருக்கும். லைக் அக்கவுண்ட் லாக் அவுட்ட வந்து எப்படி பைபாஸ் பண்றது? ஆர் அக்கவுண்ட் லாக் அவுட்ட எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க? இது வந்து ஐபி பேஸ்டா? இல்ல ஐபி பேஸ்டா இருந்தா அது எப்படி ப்ரூட் ஃபோர்ஸ் பண்றது? பிகாஸ் இந்த போர்ட் ஸ்பீக்கர்ல வந்து ஐ கெஸ் ஒரு ரூம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அக்கவுண்ட் லாக் அவுட் பைபாஸ் அப்படின்னு. அதுவுமே வந்து அத்தென்டிகேஷன்ல தான் வரும். அந்த போர்ட் ஸ்பீக்கர்ல. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். யூசர் நேம் எனுமரேஷன் வியா அக்கவுண்ட் லாக் அவுட். ஸோ இந்த மாரி நெறைய ரூம்ஸ் வரும். ஆ உங்களுக்கு காமிக்கிறேன். பாஸ்வேர்ட் பேஸ்ட் லேப்ஸ். ஓகே. வியூ ஆல் தி அத்தென்டிகேஷன் லேப்ஸ்ன்னு குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ ஒரு அக்கவுண்ட் லாக் அவுட் இருந்துச்சுன்னா, அதுலருந்து எப்படி வந்து யூசர் நேம்ஸ் எடுக்கறது? ஈவன் அத வச்சு எப்படி ப்ரூட் ஃபோர்ஸ் பண்றதுன்னு நீங்க வந்து தெளிவா குடுத்துருப்பாங்க. யூசர் நேம் எனுமரேஷன் வியா அக்கவுண்ட் லாக் அவுட். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 2FA ப்ரூட் ஃபோர்ஸ் இந்த மாரி நெறைய குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து டிஃபரண்டான டெஸ்ட் கேஸ் இருக்கும். லைக் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி இது வந்து ஐபி பேஸ்டா இல்ல வேற ஏதாவது மெக்கானிசம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வந்து ப்ரூட் ஃபோர்ஸே பண்ணணும். இல்ல நீங்க தெரியாம இந்த மாரி கண்மூடித்தனமா ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்க அக்கவுண்ட் வந்து லாக் ஆயிடும். டெஸ்ட் அக்கவுண்ட்ஸ். தென் நீங்க மறுபடியும் உங்க கஸ்டமர் கிட்டயோ, கிளையண்ட் கிட்டயோ ஆர் நீங்க மறுபடியும் இன்னொரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ற மாரி தான் இருக்கும். ஓகேவா? சம்டைம் அந்த அக்கவுண்ட்ஸ் வந்து ஹால்ஃப் அன் ஹவர்ல வந்து ரிலீவ் ஆயிடும். ஆர் யாராவது அந்த அட்மின் அந்த அப்ளிகேஷன யார் மெயின்டெயின் பண்றாங்களோ, அவங்க வந்து திரும்ப உங்களுக்கு லைக் ரீசெட் பண்ணி திரும்ப தர மாரி இருக்கும். ஸோ இட் வில் பி எ ட்ரபிள் ஃபார் யூ. ஓகேவா? ஸோ இங்க ப்ரூட் ஃபோர்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, -wல நீங்க உங்களுக்கு கிடைச்ச வேலிட் யூசர் நேம் அத வந்து W1 அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட் அந்த பாஸ்வேர்ட் லிஸ்ட் இருக்குல்ல, அத வந்து W2 அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறாங்க. தென் போஸ்ட் ரெக்வெஸ்ட்ல போகுது. Dங்கிறது போஸ்ட் பாடி என்ன பாராமீட்டர் போகுது அந்த லாகின் ஃபார்ம்ல. -Hல வந்து அந்த ஃபார்ம் டேட்டாக்கான கன்டென்ட் டைப் நீங்க வந்து குடுக்கணும். ஃபார்ம் யுஆர்எல் என்கோடர் அப்படின்னு. யுஆர்எல் வந்து லாகின் ஃபார்மோட யுஆர்எல் அப்புறம் ஃபில்டர்ல வந்து 200 ஓகே வந்து குடுக்குறாங்க. 200 ஓகே குடுத்தா என்ன ஆகும்னா, வேற எந்த ஒரு எரர் மெசேஜ் லைக் 500, 400, 301 அதெல்லாம் எதுவுமே வராம உங்களுக்கு 200னா லைக் வேலிட் லைக் நான் குடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் எது மேட்ச் ஆகுதோ அதுக்கு 200 அது அந்த ரிசல்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு எடுத்து குடுக்கும். ஓகேவா? ஸோ இப்ப வந்து நமக்கு கிடைச்ச யூசர் நேம்ஸ் இருக்குல்ல, இதுல வந்து என்ன பண்ணலாம்னா அ ஒரு ஃபைல வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். லைக் வேலிட் யூசர் நேம்ஸ் அப்படின்னு. வேலிட் யூஸ்ல TXTன்னு சேவ் பண்ணலாம். இல்லன்னா அ லினக்ஸ்ல அப்படி சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க டைரக்ட்டாவே இப்படியே சேவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்ப நான் அத வந்து ஹோம் டைரக்டரியில வச்சிருக்கேன். கேட் வேலிட் யூசர் நேம்ஸ் அப்படின்ற ஒரு ஃபைல். ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, இவங்க குடுத்துருக்காங்கல்ல கமாண்ட். ஃபர்ஸ்ட் அந்த லாகின் ஃபார்ம்ல எப்படி போச்சுன்னு நம்ம பார்க்கல. பர்ப் சூட் வழியா. ஸோ அதையும் நான் காமிக்கிறேன். லாகின் ஃபார்ம்ல போயிட்டு ஜஸ்ட் அட்மின் அண்ட் அட்மின் அப்படின்னு சும்மா டம்மியா குடுத்து பாருங்க. லாகின் குடுங்க. ஸோ இத ப்ராக்ஸில போயிட்டு கடைசியா அந்த ரெக்வெஸ்ட் எது? ஓகே, கஸ்டமர் லாகின் இருக்கா? இதுதான் அந்த பர்ட்டிகுலர் ரெக்வெஸ்ட். ஸோ லாகின் ஃபார்ம் வந்து இப்படி தான் போகுது. பேக் எண்ட்ல இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். போஸ்ட்ல கஸ்டமர் ஸ்லாஷ் லாகின் அண்ட் கன்டென்ட் டைப்புமே அப்ளிகேஷன் ஸ்லாஷ் www ஃபார்ம் யூஆர்எல் என்கோடட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இந்த பாராமீட்டர் தான் போகுது. இதே தான் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண போறோம். ஸோ இங்க இந்த பர்ட்டிகுலர் கமாண்ட வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு நோட்பேட்ல வச்சுக்கோங்க. ஸோ இதுல என்ன மாத்தணும் அப்படின்னா, ஐ கெஸ் இந்த யூசர் நேம் வேலிட் யூசர் நேம் ஃபைல் நேம வந்து மாத்தணும் நீங்க. ஸோ வேலிட் யூசர் நேம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மத்தபடி வேற எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. மீதி எல்லாமே உங்களோட ஃபைல்லயே இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பஃப் -w வேலிட் யூசர் நேம்ஸ் W1
ஸோ இதே கமாண்ட் தான். காப்பி பண்ணி உங்க டெர்மினலுக்கு போய்க்கோங்க. டெர்மினல்ல போயிட்டு எஸ் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓப்ஸ்! ஐ கெஸ் இந்த வேலிட் யூசர் நேம் அப்படின்ற ஃபைல் வந்து சரியா எடுத்துக்கலன்னு நெனைக்கிறேன். நான் என்ன பண்றேன்னா, அத மட்டும் அம் கொஞ்சம் ஸ்பேஸ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அது எடுத்துக்கிச்சான்னு நம்ம செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. இப்ப வந்து எடுத்துக்கிச்சு பாருங்க. ஸோ இதே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆ ஸ்பேஸ் இல்லாம பிகாஸ் அதுக்கு நம்ம வேரியபிள் வந்து செட் பண்றோம். W1, W2. ஸோ யூசர் நேம் ஃபைலுக்கு வந்து W1, யூசர் பாஸ்வேர்ட் லிஸ்ட்டுக்கு W2. அது 2த்தையுமே வந்து இங்க W1, W2 அப்படின்ற பாராமீட்டர்ல வந்து இங்க ஃபிட் பண்றோம் இதுல. தென் அத வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்றோம். ஓகேவா? என்டர் குடுங்க. சரி இப்ப என்டர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரை பண்ணுது. ட்ரை பண்ணி உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து எடுத்துக் குடுக்குது. ஸோ இதுல ஸ்டீவ் அண்ட் தண்டர் அப்படிங்கிறது தான் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து கிடைக்குது. ஸோ இதையும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் லாகின் ஆகுதா அப்படின்னு. மேபி இது வந்து ஒரு வல்னரபிள் அப்ளிகேஷன்னால உங்களுக்கு ஈஸியா அ லாகின் ஆயிடுச்சு அப்படின்னு காமிக்குது. பட் இதுவே ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன்ல இவ்ளோ ஸ்பீடா நடக்க வாய்ப்பு கிடையாது. நீங்க வந்து அந்த வேர்ட் லிஸ்ட்ட நீங்களே கிரியேட் பண்ற மாரி இருக்கும் பாஸ்வேர்டு. ஸோ என்னதான் நீங்க அந்த டாப் 100 பாஸ்வேர்ட்ஸ் இல்ல வேற ஏதாவது பாஸ்வேர்ட்ஸ் நீங்க ட்ரை பண்ணாலுமே, அ ஐ கெஸ் நீங்க என்ன சொல்றது? நீங்களே அந்த அப்ளிகேஷனுக்கு ஏத்த மாரி ஃபர்ஸ்ட் அந்த யூசர கண்டுபிடிக்கணும். அந்த யூசர் LinkedInல இருக்காரா? அந்த எம்ப்ளாய்மென்ட்ல வொர்க் பண்றாரா? அந்த கம்பெனில. ஸோ அவங்களோட இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் நீங்க எடுத்து தான் அதுக்கப்புறம் நீங்க இந்த லாகின் ப்ரொபோஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஸ்டீவ் அண்ட் தண்டர் மூலியமா நம்மளால லாகின் பண்ண முடிஞ்சுச்சு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் steve@customer.icmiit சப்போர்ட்ன்னு வந்துச்சா? ஸோ இப்போ இதுலருந்து நம்ம லாக் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து steve/thunder. ஓகேவா? சப்மிட் குடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஜிக் ஃப்ளோ அப்படின்ற ஒரு டாஸ்க் தான். ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து யூசுவலான யூசர் நேம் எனுமரேஷன், அப்புறம் அந்த யூசர் நேம வச்சு ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய டாஸ்க். ஸோ லாஜிக் ஃப்ளோங்கிறது ஒரு அப்ளிகேஷன் வந்து இப்படிதான் வொர்க் ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப நான் வந்து ஒரு ஆ லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிள் இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்கு. நான் அதுல லாகின் பண்ணி ஒரு 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 ஐஃபோனோ இல்ல ஏதோ ஒரு ப்ராடக்ட்ட நான் வந்து பை பண்றேன்னு வையுங்களேன். அத வந்து ஆட் டூ கார்ட்ன்னு குடுப்பேன். தென் அது வந்து பைன்னு குடுப்பேன். அவங்க வந்து என்ன கேட்பாங்க, உங்களோட நேமு, உங்களோட பிசிக்கல் அட்ரஸ், இது வந்து இஎம்ஐயா வாங்க போறீங்களா? இல்ல கிரெடிட் கார்ட், டெபிட் கார்ட்ல வாங்க போறீங்களா? அப்படின்னு கேட்பாங்க. தென் அதெல்லாம் முடிச்ச அப்புறம் எவ்வளோ அமௌண்ட்ன்னு வரும். அத நீங்க வந்து யுபிஐ மூலியமாவோ, நெட் பேங்கிங் மூலியமாவோ பே பண்ணுவீங்க. தென் செக் அவுட் பண்ணோனே உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஓகே இந்த பர்ட்டிகுலர் டேட்ல இந்த ப்ராடக்ட் வந்து உங்க வீட்டுக்கு வரும் அப்டின்ற ஒரு மெசேஜ் வரும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளோ. இதுதான் வந்து ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷனுக்கான ஃப்ளோ. ஓகேவா? அதே மாரி தான் வந்து இது நம்ம இப்ப சொன்னது வந்து ஒரு இன்டென்டட் பாத் அப்டின்னு சொல்லுவோம். ஒரு அப்ளிகேஷன் இப்படி தான் வொர்க் ஆகுது. பட் ஹேக்கரோட பாத் வந்து அப்படி இருக்காது. ஸோ ஸ்டெப் 1 நான் இது பண்றேன்னா, ஸ்டெப் 4 வந்து எனக்கு டைரக்ட்டா வரணும் அப்டின்னு வந்து ஹேக்கர்ஸ் வந்து நெனப்பாங்க. நான் இந்த இன் பிட்வீன் ஸ்டெப்ஸ்லாம் நான் பண்ணக்கூடாது. பட் எனக்கு வந்து அந்த அப்ளிகேஷனோட அக்சஸோ இல்ல அந்த அப்ளிகேஷன் யூசரோட இன்ஃபர்மேஷனா வந்து எடுக்கணும் இது மூலியமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அ அப்ளிகேஷனோட ஃப்ளோ வந்து நம்ம இது பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே அந்த எஸ்எம்இ ஐடி சப்போர்ட்டோட ரீசெட் பாஸ்வேர்ட் பேஜ தான் நம்ம வந்து அ டெஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கஸ்டமர் ரீசெட் அப்படின்னு இருக்கா? அந்த லிங்க்க வந்து குடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி வந்து வொர்க் ஆகுதுன்னு நம்ம தெரியணும். ஓகேவா? இதுல நான் வந்து டம்மியான ஒரு இமெயில் ஐடி குடுக்குறேன். அ test@test.com அப்படின்னு. ஸோ இதோட ஆக்சுவல் இமெயில் ஐடி எனக்கு தெரியாது. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அக்கவுண்ட் நாட் ஃபவுண்ட் ஃப்ரம் சப்ளைட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூசர் நேம் எனுமரேஷன் ஆர் இமெயில் எனுமரேஷன் வந்து ஜஸ்ட் உங்க யூசர் நேம் அண்ட் அ சாரி ஜஸ்ட் உங்க லாகின் ஃபார்ம்லயோ, சைன் அப் ஃபார்ம்ல மட்டும் பண்ணக்கூடியது கிடையாது. ஈவன் நீங்க ரீசெட் பாஸ்வேர்ட் பேஜ்லயுமே நீங்க பண்ணலாம். ஓகேவா? ஆஸ் பர் திஸ் டாஸ்க் ட்ரையாக்மீல வந்து நம்ம சைன் அப் ஃபார்ம்ல வந்து யூசர் நேம் எனுமரேஷன் பண்ணி, லாகின் ஃபார்ம்ல ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணணும். பட் ஈவன் நீங்க யூசர் நேம் எனுமரேஷன் ரீசெட் பாஸ்வேர்ட்லயும் பண்ணலாம். எப்படி எ எப்படி சொல்றேன்னா, இந்த மாரி ஜெனரிக் மெசேஜ் வருதுல்ல, அக்கவுண்ட் நாட் ஃபவுண்ட் ஃப்ரம் சப்ளைட் இமெயில் அட்ரஸ்.
ஸோ இதுக்கு பதிலா அவங்க ஒரு குட் செக்யூரிட்டி பிராக்டிஸா என்ன சொல்லியிருக்கலாம்னா, ஓகே த இமெயில் ஹாஸ் பீன் சென்ட் டூ test@test.com அப்படின்ற ஒரு ஜெனரிக்கான மெசேஜ் வந்திருக்கலாம். ஸோ தட் அந்த ஹேக்கருக்கு தெரியாது நம்ம குடுத்தது வேலிட் ஆர் இன்வாலிட் இமெயில் ஐடி அப்படின்னு. ஓகேவா? ஸோ இது ஒரு டெஸ்ட் கேஸ் தான். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, இதுதான் ஆக்சுவலி ஒரு அக்கவுண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. இவங்க ஏதாவது வேலிடான அக்கவுண்ட் குடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் டெமோ அவங்க வந்து ரோபோட் அப்படின்ற ஒரு யூசர் நமக்கு இப்ப கிடைச்சதுல்ல. சைமனு, ரோபோட்டு, ஸ்டீவ். ஸோ அது மாரி ரோபோட் அப்படின்ற ஒரு யூசரோட ஒரு ஜெனரிக் இமெயில் குடுத்துருக்காரு. அத வச்சு நம்ம எப்படி வொர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ண போறோம். ரீசெட் பாஸ்வேர்ட் ஃபங்ஷனாலிட்டி. ஸோ ரோபோட் டாட்டா ஐசிஎம்ஐ ஐடி சப்போர்ட் அப்படின்னு குடுத்து செக் இமெயில் அப்படின்னு குடுக்குறேன். இது என்ன ஆகுதுன்னா, அந்த இமெயில் வந்து எக்ஸிஸ்ட்டா இல்லையான்னு பாக்குது. ஸோ எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு அந்த யூசரோட யூசர் நேம் வந்து கேட்கறாங்க. ஸோ யூசர் நேம் என்னதுன்னா, அதே தான் வரும். ரோபோட் தான் வரும். ஸோ இப்ப செக் யூசர் நேம்னு குடுக்குது. குடுத்தோனே என்ன ஆகுதுன்னா, வி செண்ட் யூ அ ரீசெட் இமெயில் டூ robot@icmasupport.thm அப்படின்னு வருது. ஓகேவா? இதுதான் வந்து ஆக்சுவல் இன்டெண்டட் மெக்கானிசம் ஆஃப் ரீசெட் பாஸ்வேர்ட் பேஜ் இந்த அப்ளிகேஷன். ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஐ கெஸ் நம்ம இங்கேயே பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். அந்த பர்ப் சூட்ல ஆல்ரெடி இன்டர்செப்ட்ல இருக்கிறதுனால, அது எப்படி போயிருக்கும்னு நமக்கு தெரியும். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த test@test.comனு குடுத்தோம். இதுதான் நான் இத மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் test@test.comனு குடுத்தோம். இது வந்து என்ன சொல்லுச்சுன்னா, அ இந்த பர்ட்டிகுலர் இமெயில் வந்து இல்ல இந்த அக்கவுண்ட்ல அப்படின்னு. அக்கவுண்ட் நாட் ஃபவுண்ட் ஃப்ரம் த சப்ளைட் இமெயில் அட்ரஸ்ன்னு வந்துச்சா? 2வது வந்து வேலிடான யூசர் நேம் இமெயில் குடுத்தோம். அதுக்கு வந்து நமக்கு இமெயில் வந்து இருக்கா இல்லையான்னு வேலிடேட் பண்ணுச்சு. அண்ட் அதுக்கான மெசேஜ் ஏதாவது குடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஐல் செக்கிங் இட். ஓகே. அதுக்கு ஆக்சுவலி வந்து 200 ஓகேன்னு வந்திருக்கு. பட் என்ன அ வெர்போஸ் மெசேஜும் வரல. வெர்போஸ் மெசேஜ் எதுவுமே வரல. அ அக்கவுண்ட் யூசர் நேம் மட்டும் தான் காமிக்குது. ஓகேவா? ஜஸ்ட் 200 ஓகேன்னு வந்தது. தென் வந்து அ யூசர் நேம் வந்து கேட்டுச்சு. யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோபாட் அப்படின்னு குடுத்தோம். தென் இந்த இமெயில் அண்ட் யூசர் நேம் 2மே வந்து வேலிடா இருக்கிறதுனால, நமக்கு அந்த யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இமெயில் வந்து போயிருது. ஸோ வி செண்ட் யூ அ ரீசெட் இமெயில் டூ robot@icmaiitsupport.thm. ஸோ இதுதான் வந்து இந்த அப்ளிகேஷனோட ஒரு இன்டர்நெட் ஃபங்ஷனாலிட்டின்னு பார்த்தோம். அதுவுமே இந்த போஸ்ட் ரெக்வெஸ்ட் பர்ப் மூலியமாவும் பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம இவங்க வந்து கர்ல் கமாண்ட் மூலியமா வந்து சொல்லியிருப்பாங்க. எப்படி வந்து இது பண்றதுன்னு. அதுமாரி அ நம்ம அந்த அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். இப்போ வாட் இஃப் இப்போ அந்த ரோபோட்ன்னு குடுத்தோம்ல, யூசர் நேம் ஈக்குவல் டூ ரோபோட்ன்னு குடுத்தனால, அந்த பர்ட்டிகுலர் யூசருக்கு வந்து இமெயில் போயிடுச்சு. ஸோ வாட் இஃப் இந்த யூசர் நேமுக்கு பதிலா, ரோபோட்டுக்கு பதிலா ரோபோட் அண்ட் சிம்பிள் பயன்படுத்தி இந்த HTTP பாராமீட்டர் பொல்யூஷன் மாரி சிம்பிள் பயன்படுத்தி இமெயில் இஸ் ஈக்குவல் டூ attacker@hacker.comனு குடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஸோ இது இட் ஜஸ்ட் செக்கிங் இமெயிலும், யூசர் நேமும் கரெக்ட்டா இருக்கான்னு தான் பாக்குதே தவிர, இந்த யூசர் நேம் பாராமீட்டர் வந்து அது வேலிடேட் பண்ணல. அதனால என்ன ஆகுது அப்டின்னா, அம் ரோபோட்டோட இமெயில் வந்து hacker@hacker.comக்கு வந்து போகுது. ஸோ அப்டின்னு சொல்றாங்க. இது எதனால நடக்குதுன்னா, இந்த PHP இது வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து PHPல பில்ட் ஆன அப்ளிகேஷன். ஸோ இது வந்து எத வேலிடேட் பண்ணும்னா, கொரி ஸ்ட்ரிங்கையும், போஸ்ட் பாடிய மட்டும் தான் வேலிடேட் பண்ணும். இந்த 2 கீ பேர்ஸும் சேமா இருக்கிறதுனால, அந்த யூசருக்கு வந்து இமெயில் போகும் அப்டின்னு வந்து இங்க சொல்லியிருக்காங்க. பட் வாட் இஃப் யூ டூ அ பாராமீட்டர் பொல்யூஷன் அண்ட் என்ன சொல்றது? அ யூசர் நேம் கூடயே இமெயில் அப்படின்னு அனுப்பிச்சீங்கன்னா, வேலிடேஷன் நடக்கல அப்படின்னா, அந்த அட்டாக்கர் வந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இங்கேயே செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ரெக்வெஸ்ட் எடுத்துக்கலாம். கடைசியா போன ரெக்வெஸ்ட்ட. இத ஃபர்ஸ்ட் நான் ரன் பண்ணி பார்க்குறேன். செண்ட் குடுத்து. ஸோ செண்ட் குடுத்தோனே என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வி செண்ட் யூ அன் ரீசெட் இமெயில் டூ robot@icmait சப்போர்ட்ன்னு வருதா? ஸோ இந்த ரோபோட் பக்கத்திலேயே வந்து அன்டிசபிள் பயன்படுத்தி அம் சைபர் ஆடம் அட் அ youtube.com அப்படின்னு குடுக்குறேன். சும்மா ஒரு டெமோக்காக. ஸோ இப்ப செண்ட் குடுங்க. செண்ட் குடுத்துட்டு ரெஸ்பான்ஸ வந்து செக் பண்ணி பாருங்க. ரெஸ்பான்ஸ் செக் பண்ணதுல ஆ ஆக்சுவலி ஏன் வந்து இதே வருதுன்னு தெரியல. மேபி வில் செக் இட் ஓகே, ஓகே, ஓகே. காட் இட். ஸோ இவங்க வந்து சிம்பிள் இதுதானே நம்ம பயன்படுத்தணும். ஓகே, ஓகே. காட் இட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இமெயில் அப்படின்னு நீங்க வந்து யூஸ் பண்ணணும். இமெயில் பாராமீட்டர் தானே குடுக்குறீங்க. ஸோ இமெயில் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு குடுத்துட்டு செண்ட் குடுக்கணும். நான் ஏதோ ஆர்வக்கோளாறுல சிம்பிள் பயன்படுத்தி அப்படியே குடுத்துட்டேன். ஸோ இப்ப போயிட்டு ரெஸ்பான்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ரோபோட்டோட இமெயில் வந்து ஒ cyberadam@youtube.com யூசருக்கு வந்து போகுது. ஓகேவா? ஸோ இப்ப வாட் இஃப் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன்ல ஒரு அக்கவுண்ட் இருந்து, அந்த அக்கவுண்ட்டுக்கு ரோபோட்டோட இமெயில் வர வச்சா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க்கான அப்ஜெக்டிவே.
ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு யூசர் நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க வித் திஸ் பர்ட்டிகுலர் இமெயில் ஐடி. தென் நீங்க வந்து லைக் என்ன பண்றது? ரோபோட்டோட இமெயில நீங்க இது ஒரு ஃபிளாக் இருக்கும். அந்த சப்போர்ட் டிக்கெட்ல போய் ஃபிளாக் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்ப வந்து இந்த பர்ட்டிகுலர் இமெயில காப்பி பண்ணிக்கோங்க. ஐ கெஸ் நீங்க எந்த இமெயில் ஐடி குடுத்தாலுமே அவங்களே ஒரு அம் லைக் எந்த இமெயில நீங்க ஸ்டோர் பண்ணாலுமே அவங்களே உங்க யூசர் நேம் அந்த கஸ்டமர் @ஐசிமெயில்னு வருது. ஸோ ஐ கெஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணோம்ல. அதையே வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ கஸ்டமர்ஸ் சைன் அப் ஐ கெஸ் சைன் அப் பண்ண தேவையில்ல. ஆம் ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணோம்ல. அத வச்சு லாகின் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். சைபர் ஆடம் அ அண்ட் பாஸ்வேர்ட் வந்து சைபர் ஆடம் அ @youtube.comனு குடுத்தோம். அதே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. இந்த அக்கவுண்ட் ஆக்டிவ்ல தான் இருக்கு. ஸோ யுவர் அக்கவுண்ட்ன்னு போனீங்கன்னா, உங்களுக்கு யூசர் நேம் வந்து அதுதான். ஓகேவா? இந்த இமெயில் ஐடி எடுத்துக்கிச்சு. ஓகேவா? நான் என்ன இமெயில் ஐடி குடுத்தாலும், அவங்க அப்ளிகேஷன் இமெயிலுக்கு எடுத்துக்கிச்சு. ஸோ இதுதான் வந்து இப்போ என்னோட இமெயில் ஐடி. இப்போ அ இங்க இருக்குல்ல ரோபோட்டோட இமெயில் வந்து இந்த பர்ட்டிகுலர் அக்கவுண்ட்க்கு வரணும். ஸோ இந்த இமெயில் ஐடி குடுக்குறேன். வித் கஸ்டமர் acmeitsupport.com. இப்ப செண்ட் குடுங்க. இப்ப ரெஸ்பான்ஸ்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெஸ்பான்ஸ்ல செக் பண்ணதுல, இப்போ ரோபோட்டோட இமெயில் ரீசெட் இமெயில் வந்து நமக்கு வந்து வந்துருச்சு அப்டிங்கிறாங்க. ஸோ இப்போ பேக் டூ அ அப்ளிகேஷன். இதுல போய் பாருங்க உங்களுக்கு ஏதாவது டிக்கெட்ஸ் ஏதாவது வந்திருக்கான்னு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ரோபோட்டோட இமெயில் பாஸ்வேர்ட் ரீசெட் இமெயில் வந்து நமக்கு வந்துருச்சு டிக்கெட்டா. ஸோ இத ஐடி குடுத்து கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு லிங்க் மாரி வந்திருக்கு. ரீசெட் பாஸ்வேர்ட் லிங்க். அதையும் நீங்க காப்பி பண்ணி ஒரு நியூ டேப்ல வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே, ஓகே. காட் இட், காட் இட். ஸோ இத வந்து நீங்க அ அதே ப்ரௌசர்ல யூஸ் பண்ணாதீங்க. நியூ டேப்ல பிரைவேட் விண்டோல வந்து ஓப்பன் பண்ணுங்க. அப்பதான் வந்து அது வந்து ஒரு புது யூசரா இருக்கும். அதே யூசர்ல நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, அது செட் ஆகாது. பேஜ் நாட் ஃபவுண்ட். வை மேன்? ஓகே, முதல்ல இத படிச்சு பார்ப்போம். வி ரிக்வெஸ்ட் a reset password. Please visit இந்த particular to automatically login. Then you can reset your password then from your account login page. ஓகே. யுவர் அக்கவுண்ட்க்கு போங்க. ஓகே. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டாவே நான் என்ன நெனச்சேன், அது ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். தனியா நம்ம லிங்க் கிடைச்சதுன்னா, நியூ பாஸ்வேர்ட், கன்ஃபர்ம் பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்கும்னு பார்த்தேன். பட் இந்த லிங்க் குடுத்தாவே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க லாகின் ஆயிடுது. அதே லாகின்ல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கரண்ட் யூசர் நேம் ரோபோட்ன்னு வருதா? பாஸ்வேர்ட் வந்து இதுன்னு வருதா? இப்போ நீங்க வந்து ஒரு பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணலாம் இவருக்கு. ஸோ அவரோட இமெயிலையே நான் பாஸ்வேர்டா யூஸ் பண்றேன். பிகாஸ் அந்த அப்ளிகேஷன் அத சப்போர்ட் பண்ணுது. ஸோ அப்டேட் பாஸ்வேர்ட்ன்னு குடுத்துட்டேன். இப்போ வந்து அவரோட பாஸ்வேர்ட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இப்ப வந்து அ இப்ப நமக்கு சேஞ்ச் பண்ண அதே பாஸ்வேர்ட் வந்து லாகின் பண்ண போறோம். ஸோ லாக் அவுட் குடுத்துட்டு ரோபாட் அப்புறம் பாஸ்வேர்ட் நீங்க இப்போ கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் அண்ட் லாகின் குடுங்க. ஸோ லாகின் பண்ணோனயே உங்களுக்கு சப்போர்ட்ல போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் இருக்கும். அதுல தான் ஃபிளாக் இருக்கும்னு நெனைக்கிறேன். லெட்ஸ் சி. ஓகே, நியூ டிக்கெட்ன்னு இருக்கா? அண்ட் ஓகே. டிஹெச்எம் ஆத் பைபாஸ் கம்ப்ளீட் அப்படின்னு வருது. ஸோ இதுதான் இதோட ஃபிளாக். இத போயிட்டு இதுல சப்மிட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுல என்னென்னலாம் இஷ்யூஸ் இருந்தது நம்ம பார்த்தோமா? லைக் இப்ப அந்த ரீசெட் லாகின்ல ஒரு லிங்க் வந்தது. அதுவுமே வந்து ஒரு இஷ்யூ தான் நான் நெனைக்கிறேன், என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ குக்கி டேம்பரிங்க்கு போலாம். ஸோ குக்கி டேம்பரிங் வந்து ரொம்பவே ஈஸி தான். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த டிஸ்கவரிங் லைக் ஜூசி வல்னரபிலிட்டீஸ் யூசிங் பர்ப் ஸ்யூட்லயே வந்து ஒரு டெமோ பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். பட் இந்த ரூம்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, குக்கி ஹைஃபன் டெஸ்ட் அப்படின்ற ஒரு இதுக்கு இவங்க ஆக்சுவலி வந்து எல்லாமே கர்ல் கமாண்ட்லயே பண்ணியிருப்பாங்க. ஸோ இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்ப பர்ப் ஸ்யூட் யூஸ் பண்ணி பண்ணேன்னா, நீங்க வந்து கர்ல் கமாண்ட் ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க. ஸோ குக்கி டேம்பரிங்குமே வந்து இவங்க கர்ல் கமாண்ட்ல தான் பண்றாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் வெப்சைட் வந்து விசிட் பண்றாங்க. விசிட் பண்ணதுல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாட் லாக்ட் இன் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து வருது.
தென் வந்து என்ன பண்றாங்கன்னா, குக்கியில போயிட்டு லாகின் ஈக்குவல் டூ ட்ரூ அப்படின்னு குடுக்குறாங்க. அண்ட் அட்மின் ஈக்குவல் டூ ஃபால்ஸ் அப்படின்னு குடுக்குறாங்க. குடுத்தோனயே நீங்க வந்து லாகின் ஆயிட்டீங்க அப்படின்னு வருது. ஓகேவா? வாட் இஃப் இந்த அட்மின் இஸ் ஈக்குவல் டூ ஃபால்ஸ்க்கு பதிலா ட்ரூன்னு குடுத்தீங்கன்னா, நீங்களும் அட்மினா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான சேலஞ்ச். ஈவன் ஸ்கூல் கிட்ஸ் கேன் டூ இட். ஓகேவா? இத நீங்க ப்ரௌசர்ல போயிட்டு விசிட் பண்ணுங்க. ஸோ விசிட் பண்ணா இங்க உங்களுக்கு என்ன தெரியும்னா, நாட் லாக்ட் இன் அப்படின்னு வருதா? இங்க குக்கி எடிட்டர் எக்ஸ்டென்ஷன் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க ஈஸியா இருக்கும். ஸோ குக்கி எடிட்டர் எக்ஸ்டென்ஷன் ஃபயர்ஃபாக்ஸ் அண்ட் குரோம் 2த்துலயும் அவைலபிளா இருக்கும். இதுல அட்மின்ல போயிட்டு அ ஃபால்ஸே இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இத நம்ம ட்ரூன்னு மாத்திக்கலாம். ஓகே, இது ஏதோ ஹாஷ் ஃபைல் மாரி இருக்கு. இத நம்ம டீகோட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். டீகோட் டூ ஐ கெஸ் பேஸ்64 என்னன்னு தெரியல. ஆர் எம்டி5 யான்னு தெரியல. ஒருவேள எம்டி5 இருக்குமோ? எம்டி5 டீகோட் நாட் ஷூர் அது என்ன டைப் ஆஃப் ஹாஷ் அப்படின்னு. ஜஸ்ட் நம்ம டீகோட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இதில டீக்ரிப்ட் அப்படின்னு குடுத்துட்டு, இந்த ஹாஷ் ஃபைல குடுத்துட்டு டீக்ரிப்ட் குடுங்க. ஒருவேள இந்த ட்ரூ அப்படின்ற வேல்யூக்கு தான் ஹேஷா குடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ இட்ஸ் ஸ்டில் லோடிங். ஆர் இத கிராக் ஸ்டேஷன்ல போட்டு கூட பார்க்கலாம்னு நெனைக்கிறேன். இதில போடுறதுக்கு. ஐ கெஸ் கிராக் ஸ்டேஷன் இஸ் பெஸ்ட். பிகாஸ் வேற ஏதாவது காமன் பாஸ்வேர்ட்ஸ், காமன் ரேண்டம் பாஸ்வேர்ட்ஸ் இது எல்லாமே கிராக் ஸ்டேஷன்ல இருக்கும். எல்லா வகையான ஓல்டு டெப்ரிகேட்டட் அல்காரிதம்ஸ்க்கு. ஸோ கிராக் ஸ்டேஷன்ல போயிடுங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஹேஷ குடுத்துட்டு, கெஸ் கேப்ச்சா மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். அது ஸ்டில் லோடிங் ஆவுது. ஸோ இந்த பேஜஸ்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது தேவையில்ல. ஸோ ஐம் நாட் ரோபோட் அப்படின்னு குடுத்துட்டு, ஏன் இன்டர்நெட் இவ்ளோ ஸ்லோ ஆகுதுன்னு தெரியல சில நேரம். ஸோ நம்ம டாஸ்க் என்ன குடுத்துருக்காங்க? ஸோ லாக்ட் இன் அப்படின்ற ஒரு வேல்யூவே ஆக்சுவலி இங்க பாஸ் ஆகலன்னு நெனைக்கிறேன். இல்ல நம்பளே வந்து ஆக்சுவலி ஆட் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். குக்கி வேல்யூவா. அப்படி கூட பண்ணலாம்ல? பட் இந்த ஹேஷ் வந்து கிராக் பண்ண பார்க்கலாம். இதுல ஏதாவது வேல்யூபிளா கிடைக்குதான்னு. ஓகே, நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க குக்கில ஆ நம்ம இப்ப பார்த்தோம்ல. எஸ் பர்ப் சூட்மே தேவையில்ல. நான் இத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஈவன் நீங்க பர்ப் சூட் ரிப்பீட்டர்ல கூட என்ன சொல்றது? அந்த இன்டர்செப்ட் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு கூட ரிப்பீட்டர்ல போட்டு நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி கூட பண்ணலாம் நீங்க. 2 ப்ரௌசர் ரன் ஆகுது. இந்த அப்ளிகேஷன் மறுபடியும் விசிட் பண்ணிக்கோங்க. குக்கி அண்டர்ஸ்கோர் டெஸ்ட். ஓகே, ஆட் ஆன்ஸ் வந்து இங்க எனேபிள்ல இல்ல. சாரி. குக்கி எடிட்டர்ல போயிட்டு பெர்மிஷன்ஸ் இத போயிட்டு அலோ அப்படின்னு குடுக்கணும் நீங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு பிரைவேட் விண்டோல வேணும் அப்படின்னா, உங்களுக்கு வொர்க் ஆகும். ஸோ இதுல பெர்மிஷன்ஸ்ல போயிட்டு ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் குடுங்க. பேஜ் டசன்ட் ஹேவ் எ குக்கி. என்னய்யா இது குக்கியே காணோம்னு வருது. ஒருவேள அப்ளிகேஷன் டவுன் ஆயிடுச்சா? இல்ல 51 நிமிஷம் இருக்கே. ஈவன் ஆட் 1 ஹவர் குடுத்துக்கலாம். நம்ம கடைசி டாஸ்க்ல தான் இருக்கோம். இருந்தாலும் ஆ ம் ஓகே, ஏதோ இஷ்யூன்னு நெனைக்கிறேன் ப்ரௌசர்ல. நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் சம்டைம் அ உங்களுக்கு ஒரு வேள மெஷின் ஏதோ ஃபால்ட்டா இருந்தாலோ, இல்ல எக்ஸ்டென்ஷன் இஷ்யூவா கூட இருக்கலாம். வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்ப அட்மின் அண்ட் செஷன் அப்படின்னு இருக்கா? இப்போ இந்த லாக்ட் இன் அப்படின்ற ஒரு குக்கி இருக்குல்ல? இத வந்து நானே வந்து ஆட் பண்றேன் மேனுவலா. இதுல போயிட்டு ஆட்ன்னு இருக்கா? ஆட்ல போயிட்டு வேல்யூ லாக்ட் இன்னு குடுத்துட்டு, வேல்யூ வந்து ட்ரூ அப்படின்னு குடுத்துக்கோங்க. ட்ரூ அண்ட் சேவ் குடுத்துக்கோங்க. ஓகேவா? சேவ்ன்னு குடுத்துட்டு ரிஃப்ரெஷ் குடுங்க. ஓகே. சாரி கைஸ். ப்ராக்ஸி வந்து டிசேபிள் பண்ணல. இப்போ என்டர் குடுங்க. ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, லாக்ட் இன் ஆஸ் அ யூசர் அப்படின்னு வருதா? இப்ப அதே மாரி குக்கியில போயிட்டு, அட்மின்ல போயிட்டு
ஃபால்ஸ்‌க்கு பதிலா ட்ரூ அப்படின்னு குடுங்க. இது ரொம்ப ரேர் கேஸ் தான். ரொம்ப பழைய காலத்து அப்ளிகேஷன் தான் வந்து இந்த மாரிலாம் ஆகும். இப்போ உள்ள அப்ளிகேஷன்ஸ்லாம் கண்டிப்பா இப்படி ஆக வாய்ப்பே இல்ல. ஸோ இப்ப நான் வந்து ரீஃப்ரெஷ் குடுக்குறேன். ஏன் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. ஏன் அட்மினைய காணோம் இப்ப. ஸோ இப்ப நான் எல்லாத்தையும் காலி பண்ணிடுறேன். குக்கி எடிட்டர் இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு மறுபடியும் குக்கீஸ்லாம் காமிக்க மாட்டேங்குது. அப்ளிகேஷன் இஷ்யூவா என்னன்னு தெரியல. ஓகே, ஒருவேள ஒன் டைம் தான் அந்த குக்கி இருக்கா? குக்கி ஆக்சுவலி கிளியர் ஆயிடுதுன்னு நெனைக்கிறேன். ஒரு தாட்டி ஓப்பன் பண்ணா தான் அந்த குக்கி இருக்கு. அதுக்கப்புறம் கிளியர் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஈவன் நீங்க அ குக்கி எடிட்டர்ல தான் போகணும்னு அவசியம் இல்ல. இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. டெவலப்பர் டூல்ஸ் இருக்குல்ல. அதிலயுமே நீங்க போயிட்டு எடிட் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் இருக்கா? ஒருவேள அந்த குக்கி எக்ஸ்டென்ஷன் இந்த மாரி பண்ணுச்சுன்னா சொல்றேன். இதுல ஸ்டோரேஜ்ல போனீங்கன்னா, உங்களுக்கு இங்க குக்கீஸ் காமிக்குதா? இங்கேயுமே போயிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணலாம். அட்மின் இஸ் ஈக்குவல் டூ ட்ரூன்னு தான் இருக்கு. இந்த வேல்யூ மாத்துனது. பட் இங்க வந்து லாக்ட் இன் வந்து ட்ரூல இல்லன்னு நெனைக்கிறேன். அதனால ஓ! சம்திங் இஸ் ஃபிஷி கைஸ். ஓகே. நான் என்ன பண்றேன்? ஓகே, வேணா என்ன பண்ணலாம்? ஜஸ்ட்டு பிரைவேட் விண்டோலயும் போணும். லைக் பிரைவேட் விண்டோலயும் வேணா ட்ரை பண்ணி பார்ப்போமே. சாரி கைஸ். என்னால உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. ஜஸ்ட் 2 மினிட்ஸ்க்கு மேல வேஸ்டிங் டைம். ஸோ நான் என்ன பண்றேன்? ஜஸ்ட் இந்த அ வீடியோவ பாஸ் பண்ணிட்டு, திரும்ப வந்து பார்க்கலாம். லைக் என்ன இஷ்யூ அப்டின்ட்டு. ஓகேவா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதே பேஜ நம்ம மறுபடியும் விசிட் பண்ணலாம். இங்க போயிட்டு குக்கில செக் பண்ணப்போ, குக்கி எடிட்டர் வந்து எந்த ஒரு இதுவுமே காமிக்கல. பட் இங்க நம்ம மேலலாம் நம்மளால ஆட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு லாக்ட் இன் அப்படின்ற ஒரு யூசர் இருக்கார்ல. ஸோ இத ஃபர்ஸ்ட்டு லாக்ட் இன் யூசர் அப்படின்னு குடுத்துட்டு, வேல்யூ வந்து ட்ரூ அப்படின்னு குடுத்துக்கோங்க. தென் அ அட்மின்னு குடுத்துட்டு, அட்மினோட வேல்யூமே வந்து ட்ரூன்னு குடுத்துக்கோங்க. ட்ரூ அப்படின்னு குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து குக்கி வரும். ஓகேவா? குக்கி டேம்பரிங் அப்படின்ற ஒரு ஃபிளாக் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க் வந்து முடிக்கிறதுக்கான இது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அம் கர்ல் கமாண்ட் யூஸ் பண்ணி வந்து குடுத்துருப்பாங்க. மேபி அந்த அப்ளிகேஷன் இஷ்யூவா இருக்கலாம். நாட் ஷூர். ஈவன் நான் பிரைவேட் விண்டோ இதுலலாம் ட்ரை பண்ணேன். அந்த குக்கி வந்து ஆக்சுவலி கிளியர் ஆயிடுது. ஒன் டைம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் அந்த குக்கி ஆக்டிவா இருக்கு. அதுக்கப்புறம் அது கிளியர் ஆயிடுது. மேபி அ கிளியர் த குக்கீஸ் அப்படின்னு குக்கி எடிட்டர் மூலியமா குடுத்ததுனாலயா என்னன்னு தெரியல. அந்த குக்கி எல்லாமே போயிடுச்சு. பட் ஆக்சுவல் அப்ளிகேஷன்ல அப்படி இருக்காது. பிகாஸ் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நார்மலா இப்போ நீங்க இதுலலாம் போனீங்கன்னா, இந்த குக்கீஸ்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்க ஆக்சுவலா அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாரி அட்மின் வேல்யூ இல்ல லாக்ட் இன் வேல்யூ அந்த மாரி இருந்துச்சுன்னா, அத சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. சோ தட் யூ வில் பி லாகிங் இன் வித்தவுட் எனி யூசர் நேம் அண்ட் கிரெடென்ஷியல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வேற என்ன டாஸ்க் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டி5 ஹேஷ், பேஸ்64 ஹேஷ் அப்புறம் வந்து அ என்கோட் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு டாஸ்க்கா வந்து பண்ண போறோம். ஸோ இதுக்கு நீங்க கிராக் ஸ்டேஷன் வந்து பயன்படுத்தலாம். கிராக் ஸ்டேஷன் ஸோ கிராக் ஸ்டேஷன் ஆன்லைன் ஹேஷ் கிராக்கிங் திங். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாரி இதுல காமனான பாஸ்வேர்ட்ஸ் வந்து இதுல இருக்கும். இதுக்கு முன்னாடி பிரீச்சஸ்ல கிடைச்ச பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் லைக் ஓல்டு டெப்ரிகேட்டட் அல்காரிதம்ல கிடைச்ச பாஸ்வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதுல என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த எம்டி5 ஹேஷ் இருக்குல்ல, இந்த வேல்யூ வந்து அதுல பேஸ்ட் பண்ண போறீங்க. இதோட ஆக்சுவல் வேல்யூ என்ன பிளெயின் டெக்ஸ்ட்டா மாத்த போறோம். இந்த ஹேஷ கிராக் பண்ணி, ஸோ கிராக் ஹேஷஸ்ன்னு குடுங்க. இதோட ஆக்சுவல் வேல்யூ வந்து 463729 ஓகேவா? ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேல்யூலாம் எதுக்கு இவங்க வந்து மாத்த சொல்றாங்க அப்டின்னா, நீங்க ஒரு ஆக்சுவல் அப்ளிகேஷன் பென் டெஸ்ட் பண்ணும்போது, ஒரு வேள உங்களுக்கு இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆர் 0, 1 அப்டின்ற ஒரு எந்த ஒரு வேல்யூவும் உங்களால மாத்த முடியல. இந்த மாரி ஹேஷ் வேல்யூவா இருந்துச்சுன்னா, அத அப்டியே நெறைய பேர் விட்டுருவாங்க. ஸோ இத உங்களால டீக்ரிப்ட் பண்ண முடியுதா? முதல்ல இந்த ஹேஷ் வந்து என்ன டைப் ஆஃப் ஹேஷ் அப்டின்னு ஹேஷ் ஐடென்டிஃபையர்ல போட்டு பார்க்கலாம். ஸோ ஹேஷ் ஐடென்டிஃபையர் ஐ கெஸ் காலில இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஹேஷ் ஐடென்டிஃபையர்
ஸோ என்டர் குடுத்துட்டு ஹேஷ் வேல்யூ கேட்குதா? இப்போ இங்க பேஸ்ட்ன்னு குடுத்துட்டு என்டர் குடுங்க. ஸோ பேஸ்ட் என்டர்ன்னு குடுத்தோனே இது வந்து காமிக்குதா? பாசிபிள் ஹேஷ் வேல்யூ அப்படின்னு காமிக்குதா? MD5 அப்படின்னு. ஸோ இது மூலியமா ஓகே இது வந்து MD5 இத உங்களால டிகிரிப்ட் பண்ண முடியுதான்னு கிராக் ஸ்டேஷன்ல போட்டு பார்க்கலாம். இல்ல ஜான் த ரைபர் ஆர் ஹேஷ்கேட்ல போட்டு கூட டாப் வேர்ட் லிஸ்ட் லைக் ராக்கியோ அந்த மாரி பயன்படுத்தி நீங்க கிராக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி ஹேஷ் வேல்யூ போச்சுன்னா அப்படியே விட்டுறாதீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு அத டிகிரிப்ட் பண்ணி அதோட ஆக்சுவல் வேல்யூ இப்ப வந்து 463729 இது வந்து ஒரு யூசரோட குக்கியா இருக்கலாம். வாட் இஃப் இத வந்து நான் 28 இல்ல 27 இதையே நான் கடைசி 2 டிஜிட்ட ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண முடிஞ்சு வேற யூசரோட லாகின்ஸ் நம்மளால முடிஞ்சதுன்னா, அதுவுமே ஆத்தென்டிகேஷன் வல்னரபிலிட்டி தானே! ஸோ அதுதான். ஸோ பேஸ்64 டிகோடட் வேல்யூ. ஸோ இது வந்து ஒரு ஹேஷ் வேல்யூவா இருக்கு. இது வந்து நீங்க டிகோட் பண்ணணும். ஸோ பேஸ்64 டிகோட் வந்து ஐ கெஸ் நீங்க காலையிலேயே பண்ணலாம். ஸோ ஐ கெஸ் நான் இங்க காலி க்ளோஸ் பண்ட்டேன்னு நெனைக்கிறேன். ஆர் எல்ஸ் நாட் அன் இஷ்யூ. இதுல வெப்சைட்ஸ் இருக்கும் நெறையா. ஸோ ஆ பேஸ்64 டிகோட் அப்படின்னு குடுங்க. ஸோ இங்க நெறைய வெப்சைட்ஸ் இருக்கும். ஐ பிரிஃபர் திஸ் பேஸ்64 decode.org. இதுல போயிட்டு அந்த ஹேஷ் வேல்யூ குடுத்து டிகோடன் அப்படின்னு குடுங்க. டிகோடுன்னு குடுத்தோனே இதோட ஆக்சுவல் பிளெயின் டெக்ஸ்ட் வேல்யூ வந்து வரும். ஒரு ஃபிளாக் மாரி இருக்கு. ஸோ இதையும் நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் வேல்யூவ வந்து பேஸ்64 என்கோட் ஆக்கணும்னு சொல்றாங்க. இதுவுமே நீங்க அதே வெப்சைட்ல குடுத்துக்கலாம். எந்த ஒரு ஸ்பேஸ் இல்லாம காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து என்கோடுன்னு இருக்கா? இத குடுத்துட்டு இத வந்து ஹேஷ் வேல்யூவா மாத்தப் போறீங்க. என்கோட் பண்ண போறீங்க. ஸோ என்கோடுன்னு குடுத்தோனே இந்த வேல்யூவ வந்து ஆ இதுல சப்மிட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ சப்மிட் பண்ணோனே கங்கிராச்சுலேஷன் இந்த பர்ட்டிகுலர் ரூம வந்து நீங்க முடிச்சுட்டீங்க அப்படின்னு வரும். உங்களுக்கான பாயிண்ட்ஸ் அண்ட் யூ கேன் ஷேர் திஸ் டூ யுவர் சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் லைக் LinkedIn, Twitter அண்ட் Facebook. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஆத்தென்டிகேஷன் பைபாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து நம்ம யூசர் நேம் எனுமரேஷன் பண்ணோம். எது மூலியமா அப்படின்னா, சைன் அப் ஃபார்ம் மூலியமா. ஓகேவா? லைக் ஃபப் டூல் யூஸ் பண்ணி நம்ம யூசர் நேம் எனுமரேஷன் பண்ணோம். அப்புறம் நமக்கு கிடைச்ச யூசர் நேம் வேலிட் ஃபைல வேலிட் யூசர் நேம் வந்து ஒரு ஃபைலா எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபைல வந்து மறுபடியும் ஃபப் யூஸ் பண்ணி லாகின் பேஜ்ல வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணோம். அதுல நமக்கு யூசர் நேம் அண்ட் வேலிட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கிடைச்சது லைக் ஸ்டீவ் அண்ட் தண்டர் அப்படின்னு. தென் 3வது டாஸ்க் வந்து என்ன பார்த்தோம்னா, லாஜிக் ஃப்ளோவ பார்த்தோம். ஒரு பாஸ்வேர்ட் ரீசெட் வந்து எப்படி வொர்க் ஆகுது அந்த அப்ளிகேஷன்ல. ஸோ யூசர் இமெயில் குடுத்தோம். அப்புறம் வேலிட் யூசர் இமெயில் குடுத்தோம். வேலிட் யூசர் நேம் குடுத்தோம். தென் அது வந்து அப்ளிகேஷன் மெசேஜ் வந்து குடுத்தது. லைக் இந்த அ பாஸ்வேர்ட் ரீசெட் இமெயில் ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி சென்ட் டூ robot@customersupport.thm அப்படின்னு வந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் ரெக்வெஸ்ட் வந்து இன்டர்செப்ட் பண்ணி யூசர் நேம் வேல்யூ கூட லைக் ஃபர்ஸ்ட்டு இமெயில் அட்ரஸ் வந்து வேலிடான யூசர் இமெயில் குடுத்துட்டோம். பட் யூசர் நேம் கூட சிம்பிள் பயன்படுத்தி இமெயில் இஸ் ஈக்குவல் டூ அப்படி லைக் HTTP பாராமீட்டர் பொல்யூஷன் மாரி இமெயில் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு குடுத்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பாராமீட்டர் ஆட் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி அதாவது இந்த அப்ளிகேஷன்ல நீங்க ஆல்ரெடி ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மட்டும் தான் அந்த உங்களோட இமெயில் ஐடி குடுத்த அப்புறம் ரோபோட்டோட இமெயில் வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ அந்த லிங்க் மூலியமா அந்த ரோபோட்டோட அக்கவுண்ட்ட வந்து உங்களால டேக் ஓவர் பண்ண முடிஞ்சது. பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ண முடிஞ்சது. தென் அதுலருந்து வந்து உங்களுக்கு ஒரு ஃபிளாக் கிடைச்சது. ஓகேவா? கடைசியா நம்ம பார்த்த டாஸ்க் வந்து குக்கி டேம்பரிங். இது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் குக்கி எடிட்டர் மூலியமா அந்த லாக்ட் இன் ஈக்குவல் டூ ட்ரூ அண்ட் அட்மின் ஈக்குவல் டூ ட்ரூ அப்படின்னு மாத்துன அப்புறம் உங்களால அந்த அப்ளிகேஷனோட ஃபிளாக் வந்து கிடைச்சது. ஸோ இதுவே யூசுவலான அப்ளிகேஷனா இருந்தா உங்களால அந்த அப்ளிகேஷன்ல லாக்ட் இன் பண்ண முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பர்ட்டிகுலர் ஆத்தென்டிகேஷன் பைபாஸோட ஒரு சின்ன டாஸ்க். ஸோ நம்மளோட அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடார். ஸோ இது வந்து அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது மாரி ஒரு நல்ல வீடியோஸ்ல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன் கைஸ். பாய்.